இது பர்சியன் கேட். இது வந்ததுலேருந்து அது விளையாடுறத பாருங்களேன். அந்த ரோபை அதோட டை ஆகியிருக்க அந்த ரோபை அதை பிடிச்சி கடிக்கிறதுக்கு அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதோட நிழல் வந்து அதை தரையில் விடுகிறத பார்த்து அந்த கதை விடுக்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் பிடிக்குது பாருங்களேன். அதை வந்து நம்ம இந்த பர்சியன் கேட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட செயல்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன். அடுத்து அது தூங்குறப்ப பார்த்திங்கன்னா அதை பிடிச்சி விளாட்றத பாருங்களேன். அந்த கதவு இடுக்கில் ஏதோ இருக்கான், அதை பிடிச்சி விளாடுது. அடுத்து ஏதாவது ஸ்பூன் ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பூனை வச்சு நல்லா விளாடும் பார்த்துக்கோங்க. அதை என்னது பாருங்களேன், ஒரு ஸ்பூன் கிடக்கு, கை ரெண்டையும் எடுத்து அப்படியே விளாடும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கோவமாக இருந்தால் கூட இந்த பூனை விளாட்றத பார்க்குறப்ப அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு குட்டி குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அதை அந்த சேட்டை பூரா பண்ணும். பார்க்குறதுக்கு ஒரு குட்டி குழந்த மாதிரி தான் தெரியும். அந்த ரோபை கடிக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நகம் வளர வளர நெயில் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுறணும். அடுத்து நம்ம எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறோமோ, எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து இப்போ மியோ அப்படின்ற ஒரு கடையில் கிடைக்கிற அந்த ஃபுட்டு, அது ப்ளஸ் பால், 3 டைம்ஸ் பால், முட்டை, டெய்லி ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றது. 5 மாதமாக இருக்கிறப்ப, 5 மாத பூனையாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ 1 மந்த்தாக இதை வந்து பராமரிச்சுட்டு வரேன். நல்லா முட்டை போட்டோம்னா சாப்பிடுது பாருங்கள். பக்கத்தில் ஒரு பவுலில் வாட்ரு வச்சிட்டோம்னா அது குடிச்சிக்கும், வேண்டுறப்ப குடிச்சிக்கும். அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறப்ப அது சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு திருப்தியாக இருக்கும் பாருங்கள். அந்த சந்தோஷமே ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம்தான். எப்படி எடுத்து சாப்பிடுது பாருங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும் அது சாப்பிட்றத பார்க்குறதுக்கு. அது குட்டி குட்டியாக வந்து ஒரு 6 மாத பூனை தானா, அந்த பீஸாக போட்டிருக்கத ஒவ்வொரு பீஸையும் அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். சாப்பாடு கொண்டு வர்றப்ப கையை தூக்கி மியாவ் மியாவ் அப்படிங்கும் பாருங்கள். அது மாதிரி பால் கொண்டு வந்து கொடுக்குறப்ப பாலை கொடுக்கவங்களே கை ரெண்டையும் மேலே தூக்கிடும். மியாவ் மியாவ், அதுக்கு வந்து பால் வேணுமா. பாலை கொடுத்துட்டோம்னா அருமையாக குடிச்சிக்கும். அது இதோட ஹேர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணி குடி. வீக்லி ஒன்ஸு இதை தண்ணி குடிப்பா குளிக்க வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதோட பழக்க வழக்கமெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். யூரின் போகிறது, மோஷன் போகிறது எல்லாமே தனியாக ஒரு பவுலில் மண் போட்டு வச்சிட்டோம்னா அழகாக போயிடும். அதுவாக போய் அது லேசாக கையால் வந்து தோண்டும். அந்த முன்னங்காலால் தோண்டி யூரின் போயிட்டு திருப்பி அந்த முன்னங்காலால் அந்த யூரினை வந்து மூடிடும். பூனைக்குட்டி அதே மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது உட்காந்துருக்க இடத்துலையும் இருக்கிற இடத்துலையும் மோஷனோ யூரினே போகாது. பூனைக்குட்டி டேய் டேய் செகண்ட் கொடு, செகண்ட் கொடு, செகண்ட் கொடு. அது நல்லா விளாடுங்க. பார்த்தீங்களா, அது கையை அப்படியே கடிக்க வருது பாருங்க. விளாடுது இப்போ நல்லா. அது வந்து மூடு வந்து இப்போ விளாட்ற மூடு. சூப்பராக விளாடும். ஒரு கீ செயினு இது அதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டோம்னா அதை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக ஓடும் பார்த்துக்கோங்க. பால் கொடுத்தா செம்மையாக விளாடும். எப்படி 2 பர்சன் வந்து எப்படி பால் விளாடுவாங்களோ அதே மாதிரி நம்ம பால் போட போட அதை காலில் அப்படியே தள்ளி தள்ளி விடும். ஆனால் அதுக்கு
விளாட்றப்ப மூடு வந்தால் தான் விளாடும். இல்லாட்டி பேசாமல் காலை முன்னங்காலை நீட்டி அப்படியே உட்காந்து அந்த இடத்துலையே அப்படியே படுத்துரும் பாருங்க. எப்படி நல்லா விளாடுது பாருங்களேன். சூப்பர், செம்மையாக விளாடும். குதிச்சு குதிச்சு விளாடும். அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள். அந்த பால் வந்து தூக்கி போட்டோன்னே அப்படி வேகமாக ஓடும். ஆனால் அது தூங்குறப்ப பாருங்களேன், யாரும் என்ன வேணாலும் சுற்றி நடந்தால் கூட எந்திரிக்கவே எந்திரிக்காத. அது படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கத்தில் நம்ம வந்து எவ்வளவு சவுண்டு போட்டாலும் என்ன செய்யாது, எந்திரிக்கவே எந்திரிக்காது. எவ்வளோ சவுண்டு கேட்டாலும் எந்திரிக்காது. அப்படியே தூங்குது பாருங்க. அப்படியே பாவம் போல் இருக்கும். அந்த தூங்குறப்ப பார்த்தா பாவமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அப்ராணியாக, அவ்வளோ பாவப்பட்ட பிள்ளை மாதிரி தூங்கும். அப்படியே வாங்க பாருங்க, பார்க்குறப்ப அப்படியே எனக்கு பாவமாக இருக்கும். இந்த பிள்ளையே இப்படி தூங்குதே அப்படி ஒரு பாவமாக இருக்கும். ஆனால் எந்திரிச்சு விளாட்றப்ப பாருங்கள், குதிச்சு 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 விளாடணும். தூங்குறப்ப பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கும் பாருங்கள். கூச்சு கூச்சி எப்படி விளாட்றது பாருங்கள். ஒரு கீ செயின் கொடுத்தோம்னா தவி தவி குதிச்சு விளாட்றத நல்லா விளாடணும். குதிச்சு குதிச்சு ஆக்டிவாக இருக்கும். பகலெல்லாம் நல்லா தூங்கும். ஈவினிங் 7, 8 அந்த மாதிரி 8 o'clock அந்த மாதிரி என்ன செய்யும்னா விளாட ஆரம்பித்தோம். ஓய் ஓய் ஓய். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேட் பற்றி வீடியோஸு தொடர்ச்சியாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போறியா?